தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் அநேக இடங்களில், வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பதிவாகியுள்ளது. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. அடுத்த 7 தினக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக 5ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 6ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனலுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 9ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில், மத்திய மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில், மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு. கடலூர் மாவட்டம் வடகுத்து 13 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சென்னை மாவட்டம் சோழிங்கநல்லூர், கடலூர் மாவட்டம் நெய்வேலி AWS தலா 12 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் இந்துஸ்தான் பல்கலைக்கழகம், விழுப்புரம் மாவட்டம் வல்லம், சென்னை மாவட்டம் அடையார், கடலூர் மாவட்டம் கடலூர் ஆட்சியர், சென்னை மாவட்டம் அண்ணா பல்கலைக்கழகம், கடலூர், கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம், காஞ்சிபுரம் மாவட்டம் செம்பரமக்கம் ERG தலா 9 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் செம்பரமக்கம், சென்னை மாவட்டம் ஆலந்தூர், சென்னை மாவட்டம் மணலி, செங்கல்பட்டு மாவட்டம் குளம்பாக்கம், சென்னை மாவட்டம் சோழிங்கநல்லூர், திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்கம், காஞ்சிபுரம் மாவட்டம் ACS கல்லூரி ERG, கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில் துறைப்பட்டு, சென்னை மாவட்டம் உத்தண்டி, சென்னை மாவட்டம் புழல், பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் ARG, கடலூர் மாவட்டம் வானமாதேவி, சென்னை மாவட்டம் திருவிக நகர் பெரம்பலூர், செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர், சென்னை மாவட்டம் மீனம்பாக்கம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கலையநல்லூர், சென்னை மாவட்டம் பெருங்குடி, விழுப்புரம் மாவட்டம் வானூர், தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு, காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத், புதுச்சேரி மாவட்டம் பாயூர் தலா 4 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி மாவட்டம் எறையூர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா, புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்கலூர், சென்னை மாவட்டம் தண்டையார்பேட்டை, சென்னை மாவட்டம் அம்பத்தூர், தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர், சேலம் மாவட்டம் கங்கவள்ளி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சிறுகுடி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவில், விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம், நீலகிரி மாவட்டம் பில்லிமலை எஸ்டேட், கள்ளக்குறிச்சி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி, புதுச்சேரி மாவட்டம் புதுச்சேரி டவுன் தலா 2 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கொப்பம்பட்டி, ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம், பெரம்பலூர் மாவட்டம் தழுத்தலை, சேலம் மாவட்டம் வீரகானூர், நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் தலா 1 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.